இன்றைக்கும் இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிதான நாமமாய் இருக்கிறது. உங்களுடைய கஷ்டங்கள் இயேசுவின் முன்பாக முழங்கால் படியிடும். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் இயேசுவிற்கு முன்பாக முழங்கால் படியிடும். என இயேசுவின் நாமம் பெரிதான நாமம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நீங்கள் ஒவ்வொருவரையும் தரித்திருக்கிறதுபடினால் இயேசுவின் முன்பாக முழங்கால் படியிட்டு வணங்கி அது ஓடி போகும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு ஓடி போகும். உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். இயேசு உங்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு கேட்கிறார். நீங்க எப்படி இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்களோ, இயேசு உங்களை தேடி வந்து உனக்கு என்ன வேண்டும் என் மகனே என்று கேட்கிறார். கர்த்தருடைய நாமம் பெரிதா இருக்குது அப்படின்னு ரமணா சொல்றாங்க. உங்களுடைய கஷ்டங்கள், வருத்தங்கள், வியாதிகள், பண பிரச்சனைகள், அப்புறம் எதிரிகள், உங்களுடைய எதிரிகள் எல்லாரும் கர்த்தர்கிட்ட வந்து மண்டியிடும், முழங்கால் போடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பண கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது தான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பைபிளில் சொல்லிக்கிறீங்களா? நீங்கள் பணம் இருந்தால் தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ முடியும். பல பிரச்சனைகளுக்கு பணம் ஒரு தீர்வாக இருக்குது. வறுமைக்கு பணம் இருந்தால் வறுமை ஒழிஞ்சிடும். அப்புறம் ஒரு தேவைன்னும் போது நமக்கு அதுக்கு பணம் தேவை, அதை நம்ம பூர்த்தி செய்யலாம். நமக்கு ஒரு வீடு வேணும்னா அதுக்கு பணம் தேவை. சும்மா எதுவும் இந்த உலகத்தில் வந்துடாது. நமக்கு பணம், நம்ம கையில் பணம் இருந்தால் தான் அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும். அப்போது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பைபிளில் சொல்லிக்குதா? அதை நீங்கள் சொல்லுங்களேன். இப்படி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து இயேசுவின் பாதத்தில் மண்டியிடும், முட்டி போடும், முழங்கால் போடும் அப்படின்றீங்க. இங்கே நாங்கள் கஷ்டத்தோடு இன்றைக்கி வாழ்ந்துங்கிறோம். உங்களுடைய பிரசங்களை காலகாலமாக கேட்டுங்கிறோம். உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரசங்கத்தை தினகரன்லேருந்து, பால் தினகரன்லேருந்து, உமா எவாஞ்சலின்லேருந்து, இப்படி நிறைய பேருடைய உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லா பிரசங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கஷ்டங்கள் தீரலை, பிரச்சனை ஓயலை, பண கஷ்டம் தீரலை, இப்படி இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம்? அப்போ நீங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த வேதனத்திலிருந்து என்ன வழி சொல்கிறீங்க? ஒரு வழி சொல்கிறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அது வந்து அவருடைய பாதத்தில் மண்டியிடும், அவருடைய நாமம் அப்படின்றீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு வந்து இயேசு பெயரிடுவாயாகன்னு சொல்லிட்டு முதல் சொல்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்தன பேர் அவருக்கு அடுத்ததாக வருது. ரெண்டும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பைபிள் இருக்குது. இப்படி இருக்கும்போது இயேசுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த கிறிஸ்துவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இதெல்லாம். பைபிள் வந்து ஒரு புரியாத புதிர் புத்தகம். அது புரிஞ்சுக்கிறது உங்கள் தாத்தா தினகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட முடியாத போச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கும் அந்த பைபிளுடைய மறைபொருளோ ஊமானம் ஊமேயங்களோ அதை புரிந்துக்குள்ள சக்தி இல்லை. அதனால் இன்றைக்கி அவருடைய நாமத்தை பெரியது. அவர்கிட்ட வந்து உங்களுடைய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உங்களுடைய எதிரிகளோ முட்டி போட்டுவாங்க, மண்டிடுவாங்க, முழங்கால் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே நாமம் என்பது இயேசு கிறிஸ்து. இப்போ உலகத்தில் நம்ம ஒரு மனிதனாக பிறக்கிறோம். முதல் நமக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பேர் தானே வைக்கிறாங்க. மைக்கேல்னு பேர் வைப்பாங்க. கெட்சி ஆள்னு ஒரு பேர் பெண்களுக்கு. இப்படி பெண்களுக்கு ஒரு வகையான பேர், ஆண்களுக்கு ஒரு வகையான பேர். ஏன்னா இப்படி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே படிக்கிறாங்க. என்ன பள்ளி படிப்பு படிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடித்த பிறகு இவங்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று வருது, டிகிரி. அந்த டிகிரியை வந்து இவங்களுக்கு பேருக்கு முன்னால் போடுறாங்க பாருங்கள். மைக்கேல்னா அவர் என்ன படித்தாரோ, பிஎஸ்சியா எம்எஸ்சியா அதை போடுவாங்க. இப்படி பெண்கள் படித்தா அவங்க பெண்களுக்கு பேருக்கு முன்னால் அடுத்ததான் இந்த அவங்க படித்த பிஏயா எம்ஏவா அப்படி போடுவாங்க. இப்படி அந்த நாமம் என்றால் நாம் கற்று வாங்கிய பட்டம், பள்ளிகளிலே கல்லூரிகளிலே வாங்கிய பட்டத்தை தான் அந்த நாமம் என்பது குறிக்குது. இப்போ இவங்க நாமம் என்ன, அது ஒரு பெரிய ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது நமக்கு கை கட்டாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறது இந்த நாமம் என்ற ஒரு வார்த்தையை. இந்த நாமம் என்னன்னா, நாம் கல்வி கற்று வாங்கும் பட்டத்தை தான் இங்கே, டிகிரியை தான் இங்கே குறிக்குது. இது
அப்போ இந்த பள்ளி படிப்பையும் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், இந்த பட்டத்தை வாங்கணுன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க இந்த உலகத்தில். இன்றைக்கி இந்த போட்டியில் பாருங்கள் எத்தனை பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. என்னத்துக்கு நினச்சி இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்கன்னு தெரில. வேலைகளெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அப்படியே நம்மளால் சொல்கிறது இவங்களுக்கு புரியல. இவங்களும் சுயமாக சிந்திக்க மாட்டாங்க. இப்போ என்ன போல் யாரும் சிந்திப்பா? யாரும் சிந்திக்க போகிறது கிடையாது. சிந்திக்காத ஆட்கள் வந்து நம்மளை மீட்டிங் போட்ட உடனே ஒடியாருது. இப்படி ஓடி வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கெட்டு அப்புறம் வியாதி ஆண்டவரே என்னை விடுவியும் அப்படின்னா எப்படி? உங்கள் வியாதி போய் இயேசு கிறிஸ்து முன்னால் போய் மண்டி போட்டுக்குமா? உங்கள் கஷ்டம் வறுமை வெட்கம் அவமானம் எல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னால் போய் மண்டி போட்டுக்குமா? நீங்கள் தான் இது இல்லாத வாழணும். அதுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கிறாரு கடவுள். மனிதனுக்கு தேவையானதெல்லாம் படிச்சுட்டு தான் மனிதனை கடைசியாக படிக்கிறாரு. உயிர் வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழுங்க. ஏன் ரமலாகிட்ட வந்து உட்காந்துன்னு அப்படியே இடுப்பு வலிக்க உட்காந்து மணிக்கணக்கில் எத்தனை கிலோமீட்டரு நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்களா? அந்த ட்ராவல் பண்ண வந்த சமயத்தில் எவ்வளோ நீங்கள் இடர்பாடுகள் இக்கட்டுகளையும் இன்னல்களையும் வலிகளையும் நீங்கள் சுமந்தீங்களா? சகிச்சிங்களா? அனுபவிச்சிங்களா? இப்படி இந்த வேதமானது நம்முடைய வாழ்வியல் புத்தகம். நம்ம என்னென்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து கடைசி வரை அதை தான் இது சொல்லுது வழிய வேற ஒரு புது விஷயத்தையும் இது சொல்லலை. நம்ம பார்க்காதது நம்ம அனுபவிக்காதது இந்த வேதம் சொல்லலை. அதனால் நாமம் என்றால் நாம் கல்வி பெற்று அந்த கல்வி மூலப்படு வாங்கும் பட்டமே டிகிரியை தான் நாமம் என்கிறது இந்த பைபிள். அது நேரடியாக எழுதாது எதையுமே அந்த பைபிளில் மறைமுகமாக தான் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உங்களை வருவாராம், சந்திக்க வருவாராம். கடைசியாக சொல்கிறாங்க இந்த அம்மா யார் நம்மளை இயேசு கிறிஸ்து சந்திக்க வருவாராம். அவர் ஏன் வரப்போகிறாரு? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போக வேண்டியதாக இனிமேல்ட்டு. ஏன்னா அதை தான் எதிர்பார்க்குது பைபிள். அதுக்காக தான் இந்த பைபிளில் எழுதப்பட்டது. இந்த பைபிள் எதுக்காக எழுதினாங்க? நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்காக சிறப்புமாக ஒரு பிரச்சனையும் இல்லாத பண கஷ்டம் இல்லாத வாழ்த்துக்கு தான் இந்த பைபிள் எழுதி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்றுமே பாருங்கள், இதெல்லாம் வந்து இவங்க புரிந்து கொள்ளாத மற்றவர்களுக்கு அது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எடுத்து சொல்லாததுனால இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு கஷ்டத்தின் பிடியிலையும் வறுமையின் பிடியிலையும் வியாதியின் பிடியிலையும் ஒரு அவமானத்தின் பிடியில் தான் இருக்கிறாங்க. இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஒழுங்கு கிரமமாக பணப்பற்றாக்குறை இல்லாத சந்தோஷமாக சமாதானமாக குடும்பத்தோடு ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோடு நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், கௌரவமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய புக்கு பைபிள் எழுதப்பட்டது. ஆனால் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ தேவையான விஷயம் பயன்படும்படியான ஒரு விஷயத்தையோ இந்த ரமலா ஒரு குடும்பத்தினரும் யாரும் சொல்கிறது கிடையாது. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் இயேசு சொன்னார். அதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால் நாம் இனிமேலாவது இது போன்ற நமக்கு தேவையில்லாத பிரசங்களை நாடி தேடி ஓடாத நம்ம வீட்டில் உட்காந்து நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை காத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் வழி செய்ய வேண்டும் என்கிறது இந்த பைபிள். நாம் நம்முடைய சந்ததியோ நம்முடைய பிள்ளைகளையோ உறவுகளையோ பார்த்துக்கிற அறிவாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் நாம் அவர்களை வழிநடத்தி சொல்ல வேண்டும். அதுக்காக தான் எழுதப்பட்டது இவ்வளோ பெரிய பைபிள். இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை தான் இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது. நடக்காதது எழுதலைங்க. நம்ம என்னென்ன செய்தோமோ அதை தான் எழுதி வச்சுக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இப்போ அது நாம் செய்து கொண்டிருக்கிறது ஒழுங்கும் கிரமமாக நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். நம்முடைய சந்ததியை அறிவிலும் நல்ல சாதனையாளர்களாகவும் நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமக்கு. அதுதான் செய்ய சொல்றது இந்த பைபிள். ஏன்னா மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறதோ பல பேர் பிரசங்கம் பண்ணுறதோ கட்டிட சபையில் கட்டிட்டு பிரசங்கம் பண்ணுறதோ நம்மளை இப்போ பெதஸ்தா குளத்தில் கோயம்புத்தூரில் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஊருக்கும் ஒரு ஜபகோபுரங்களை கட்டின அங்கே பெரிய ஆடிட்டோரியத்துங்களை வச்சுக்கின்னு பெரிய ஹாலுங்களை வச்சுக்கின்னு ஏசி ஹாலுங்களை அங்கே இப்போ ஜனத்தை கூட்டின்னு இந்த ஒரு நபர் ரமலா நல்ல பணத்தில் கொழிச்சிருக்காங்க. நல்ல பண தேவைகளோடு நல்ல பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நாம பாருங்க எப்படி
இவங்க கட்டியிருக்க ஜபகோபுரத்தில் போய் உட்காந்து நம்முடைய கஷ்டங்களோட, நிந்தைகளோட, வறுமைகளோட, வியாதிகளோடும் பல அவமானங்களோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிறோம். ஏன்? யார் சொன்னது இது மாதிரி இதெல்லாம் போய் செய்யுங்கன்னு? இந்த மனிதனானவன் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அறிந்து அதன்படி செய்து நம்முடைய வாழ்க்கை வளப்படுத்த வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.